நாளைய தீர்ப்பு. இந்த மாப்பிள்ளை நான் சொல்ல போகிறேன் கேட்டுக்க. அந்த சாங்கு முதல்ல இந்த சாங் வந்து மணிமேகலைங்கிறவங்க மியூசிக்கு. தெலுங்கில் வந்து அவங்க மரகதமணியோட சிஸ்டரு. அவங்க வந்து பண்ணிவிட்டு டியூன் கொடுத்தாங்க. எனக்கு மியூசிக் தெரியுங்கிறதுனால நாங்கள் அங்கே உட்காந்து அப்படி எழுதிட்டேன். அந்த பாட்டு இப்போ அரசியலுக்கு வர்றாரு, அதான் ரொம்ப யூஸ் ஆகுது. அந்த காந்தி பிறந்தது நேரு பிறந்ததும் அந்த லைன் ரொம்ப நல்லா இருக்கு. அது மாதிரி அமைஞ்ச பாட்டு தான். விஜய் சார் வந்து நீங்கள் முதல் படத்துக்கே அவரோட சேர்ந்து பணியாற்ற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அப்போ இருந்தவருக்கும் இப்போ இருக்கிறவருக்கும் பார்க்குற ஒரு வித்தியாசமாக என்ன இருக்குது? ரொம்ப இதாக பேசுவார். ஏன்னா அங்கே அப்போ இருக்கவெல்லாம் வளர்ந்து வர சீசன் அது. படம் வந்து பண்ணிட்டு எல்லாருமே அது என்னென்ன எக்ஸாம் எழுதிட்டு காத்திருக்க மாதிரி இருப்பார். சில படம் அவர் நடிச்சுட்டு எல்லாம் என்ன சொல்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் நான் விஜய் நேராக அந்த டென்ஷன்லாம் பார்த்துருக்கேன். அது மாதிரி தான் விஜய் ஒரு காலகட்டத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் அதிலே பழகிட்டார். பழகி அவருக்கே தெரிஞ்சுட்டு இந்த படத்தை நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அந்த மாதிரியான பயம்லாம் இல்லாமல் நல்லா இது பண்ணார். இன்னும் ஒன்று, எப்பொழுதுமே அன்னைக்கு எப்படி பேசினாரோ அதுமாரி தான் என்கிட்ட இன்றைக்கும் பார்த்தோன்னா பேசுவார். இப்போ நான் பார்த்து கொஞ்சம் நாள் ஆகுது. பட் எல்லாருமே அவங்க ஃபேமிலி அப்படியே தான். அவங்க ஃபேமிலி தானே என்ன வளர்த்து விட்டது. அதனால் அவங்க ஃபேமிலி எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட ஃபேமிலி.